ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோனா, இட்லிக்கு வந்துட்டு தக்காளி தண்ணி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட போகிறேன் இன்றைக்கி. அதுதான் மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தண்ணி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம், அடுப்பை மூட்டிக்கலாம். இப்போ 5 தக்காளி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த 5 தக்காளியும் அந்த குக்கரில் போட்டு அடுத்தபடியாக குக்கர் மூடி எடுத்து மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க, இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், தோலெல்லாம் உறிஞ்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணால் அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டா அதுக்குள்ளார கொஞ்சம் ஆறிக்கிட்டு இருக்கும். எப்படி அனல் பறக்குது பாருங்க, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ என்னென்னா, அதை ஒரு வாரம் வச்சுட்டு ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு உடனே என்ன பண்ணுறீங்க, நல்லா காஞ்சிடுச்சு சட்டி, எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் இது கருவேப்பிலை இருக்குது பாருங்கள், அந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் கிள்ளி அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தபடியாக ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தூக்கி போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும், அது வதங்கிட்டு உடனே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. அந்த வெங்காயத்தையும் தூக்கி இந்த இதில் சட்டியில் போட்டுக்கோங்க. போட்ட உடனே என்ன ஆகுன்னா, கரண்டி எடுத்து நல்லா தொலைய விட்டுட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா கிளறி விட்ட உடனே என்ன பண்ணலாம், இப்போ நம்ம தக்காளி இப்போ தண்ணி வேக வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த தக்காளி தண்ணியை அதில் ஊற்றிட்டா அது பட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் அது கொதிச்சுட்டு இருக்கும். இந்த தக்காளி எல்லாத்தையும் தோல் எடுத்து அழகாக வச்சுக்கலாம். தோல் எடுத்துட்டு ஒன்றா நல்லாவே வந்துடும். அது மாறிடுச்சு. நல்லா உள்ளுக்குள்ளார அது சூடாக தான் இருக்குது, மேலே மட்டும் அதை தோல் எடுத்துக்கலாம். கொஞ்சம் இதாக ஆறுன மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க, அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மசிச்சு கொஞ்சம் கூட இது இல்லாமல் இது பண்ணிக்கோங்க, மத்தால எடுத்து மசிச்சிடுங்க. அது நல்லா மசிஞ்சிடும். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேங்க, ஆனால் நல்லா சூப்பராக பழுத்த தக்காளியாக எடுங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பழுத்த தக்காளியில் கொஞ்சம் காவாடாக இருந்தது. இப்படி தான் அந்த தக்காளி மசிச்சாச்சு. இப்போ தூக்கி அதை ஊற்றிட்டீங்களா? இப்போ பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். எனக்கு என்னோடய தேவைக்கு காரம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள், அதையும் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு காரம் பத்தலை, அதனால் அந்த மிளகாத்தூளை சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூளை சேர்த்து அழகாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு அது பட்டம் அது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ இட்லிக்காக தண்ணி பிடிச்சி சூடு ஏற்றலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. இப்போ நான் இட்லியை ஊற்ற போகிறேன். அந்த தண்ணி அதுக்குள்ளார சூடு ஏறிடும். நான் இப்போ என்ன பண்ணேன்னா, இட்லி ஊற்றி எடுக்கும். இட்லி இந்த டைம் சூப்பராக வந்துச்சுங்க. இட்லி நல்லா அழகாக இருந்துச்சு. இட்லி எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா பூ மாதிரி இருந்துச்சு. அதில் நான் என்ன பண்ணேன்னா, லாஸ்ட்டாக நீங்கள் அரிசியெல்லாம் ஊற வச்சுடுங்க. நான் எவ்வளோ சேர்ப்பேன்னா, 5 டம்ளர் அரிசினா 1 டம்ளர் உளுந்து சேர்த்துப்பேங்க. லாஸ்ட்டாக அரிசி அரைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த அவுள் இருக்குது பாருங்கள், சப்பையாக இருக்கும் அந்த அவுள், அதை கழுவி இட்லி அரைக்கும் போது அதையும் சேர்த்து அரைச்சி பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க இட்லி, சூப்பராக இருந்துச்சுங்க இட்லி. இப்போ இட்லியை ஊற்றிட்டேன், அதுக்குள்ளார எடுத்து வச்சிடலாம். நான் இட்லி தட்டில் ஊற்றாமல் நான் குக்கர்லேயே வச்சுக்கிறது. இது கரெக்டாக இருக்குது எனக்கு, அதனால் நான் அந்த குக்கர்லேயே வச்சிடுறது இட்லி. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கோம். அதுக்குள்ளார இந்த இதில் குழம்பு தொலைய விடும். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கீங்க பாரு, அதில் சும்மா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி அதில் நல்லா கலக்கி அந்த மாவில் அந்த கொதிக்கிற அந்த குழம்புல ஊற்றுங்களா, இன்னும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இது தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ இது தாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியே நீங்களும் தண்ணி சட்டி வச்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் பாருங்கள், இப்போ நான் இட்லி எடுக்க போகிறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்களேன். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு இட்லி, சூப்பராக வந்துடுச்சு பார்த்தீங்களா? இதை இப்போ வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு
அந்த இட்லி எடுங்க, நல்லா சூப்பராக நல்லா வரும் இட்லி. நான் வந்து ஸ்பூனால் ஒரு சிலர் எடுப்பாங்க, நான் வந்து கத்தியாலேயே எடுத்துடுவேன். இட்லி அழகாக கத்தியாலே எடுத்து வச்சுடுவேன். அதுக்கு தான் அந்த பாத்திரம் குழம்பு எடுத்து அதில் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இட்லிக்காக தான் அந்த பாத்திரம் வச்சுருக்கிறேங்க. அடுத்தது இட்லியும் அந்த இதுவும் சரியாக நல்லா இதாகிடுச்சு. இதில் இந்த குழம்பும் சரியாக நல்லா கொதிச்சிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு தொலகி இறக்கிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நீங்களும் இந்த மாதிரி தனிச்சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, பாய் பாய். இதோட என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய். சீக்கிரமாக 4000 வாட்ச் அவரை 8000 ஆக்குங்கோ. கூடி சீக்கிரத்தில் மானிட்டேஷன் வாங்குங்கோ.